சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். குறிப்பாக மா சுப்பிரமணியத்துக்கு வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருக்குல்ல, யார் அந்த சார் கேஸு, அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் மனநிலைமை வந்து பாதிக்கப்பட்டவர் போல தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பிளண்ட்டாக பேசுகிறதுக்கு அவரால் தான், அந்த மாதிரி மனநிலைமை கொஞ்சம் தவறினவங்களால தான் பேச முடியும். ஒரு பக்கம் வந்து என்னென்னா, நம்ம தான் ரவுடிசத்தையும் வளர்த்து விடுறோம், நம்ம தேவைகளுக்காக ரவுடிசத்தையும் வளர்த்து விட்டுட்டு, இன்னொரு பக்கம் கஞ்சாவையும் இந்த சின்ன பசங்க கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு, ஆனால் எல்லாமே ஒழுங்காக நடக்கணும்னா அது நடக்காது. அப்போ இந்த கஞ்சாவை தடுக்கிறதுக்கு திமுக அரசாங்கம் வந்து ஒரு விஷயமும் செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னா, இங்கே டிஜிபியே கிடையாது. நமக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 8+8 = 16 சொல்ல தெரியல, கணக்கு போட தெரியல, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 4ஆவதோ 2ஆவதோ படிக்கும்போது அப்போ அதிமுக ஆட்சி தான் நடந்திருக்கும். அப்போ அவங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். திருத்தணியில் வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ட்ரெயினில் வந்து ஒரு வடமாநிலத்தோர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இளைஞர்கள், அதுவும் 17 வயசு 16 வயசு பசங்க வந்து இந்த அவர் அறிவாலில் வெட்டி ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு பக்கம் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கிறதா மக்கள் மத்தியிலே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மா சுப்பிரமணியன் அமைச்சர் வந்து சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கமே இல்லைன்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அமைச்சர்லாம் வந்து ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறாரு. அவருக்கு வந்து குறிப்பாக மா சுப்பிரமணியத்துக்கு வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருக்குல்ல, யார் அந்த சார் கேஸு, அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் மனநிலைமை வந்து பாதிக்கப்பட்டவர் போல தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒருத்தரால் தான் வந்து தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம்னு இல்லை, எந்த மது புழக்கமுமே இல்லை, போதைப் பொருட்களே இல்லைன்னுலாம் வந்து இப்படி ரொம்ப பிளண்ட்டாக பேசுகிறதுக்கு அவரால் தான், அந்த மாதிரி மனநிலைமை கொஞ்சம் தவறினவங்களால தான் பேச முடியும். அந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்றது. இதில் வந்து திமுககாரர்களே வந்து சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தினதில் வழக்கில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி லெவலில் இருக்கும்போது மெத்தஃபெட்டமைன் கடத்தலில் புகழ் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்குமே கஞ்சா கடத்தின கேஸில் வந்து இருக்கிறவங்க எத்தனை பேர், இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை பேர் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் எபோவ் 60% வந்து ஒன்றா அவங்க திமுக நிர்வாகிகளாக இருப்பாங்க, இல்லை நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இந்த கள்ளக்குறிச்சி கேஸில் கூட இது இறந்தாங்க பாருங்கள், அந்த கள்ளச்சாராய சாவுனால இறந்தாங்கன்னா, அந்த கள்ளச்சாராயம் யார் காய்ச்சுறாங்கன்னு பார்த்தா அது வந்து உதயசூரியன் பேர் வச்சவர். உதயசூரியன் பேர் வச்சதுனால இல்லை, அவர் வந்து திமுககாரர், அவர் ஒரு எம்எல்ஏ. அப்புறம் வசந்தம் கார்த்திகேயன் ஒருத்தர், அவர் ஒரு எம்எல்ஏ. சரிங்களா? அப்போது நீங்கள் இங்கே இவங்க எல்லாமே இந்த கஞ்சாவாக இருக்கட்டும், மற்ற மெத்தஃபெட்டமின் மாதிரி பெரிய லெவல் போதைப் பொருட்களோட கலப்பட பொருட்களாக இருக்கட்டும், கிட்னி திருடுறதாக இருக்கட்டும், எல்லா 420 வேலைகள், சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை பார்க்குறவங்களே யாராக இருக்காங்க? திமுக ஆட்களாக இருக்கிறாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இல்லாதனால, ஆட்சியில் இருக்கிற இந்த குறுகிய காலத்துக்குள்ளே நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல போதையை வந்து அதிகமாக பசங்கள்கிட்ட புழக்கத்துக்கு விடுறதே திமுக நிர்வாகிகள் தான். அதுதான் இப்போ இந்த பசங்க, இந்த திருத்தணியில் இருக்கிற பசங்க கேஸ் எடுத்துட்டிங்கன்னா, அது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பசங்களை மட்டுமே குற்றம் சொல்கிறதா, இல்லை எல்லாத்துக்கும் பிளண்ட்டாக நான் அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறதானே தெரியல. உண்மையிலுமே இது ரொம்ப ஒரு துயரமான, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அரசாங்கத்தில் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருக்குல்ல, அது அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்கூல், இப்போ சென்னை மாதிரியான ஒரு ஊர்லேயோ, இல்லை திருத்தணி மாதிரி கொஞ்சம் அண்டர் டெவலப்மெண்ட் ஏரியாலேயோ இந்த மாதிரி ஸ்கூலை விட்டு ஒரு குழந்தை நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நின்னானா அதுக்கு என்ன ரீசன்றத டீச்சர்ஸ் போய் பார்க்கணும். அதை ஆக்சுவலாக இன்றைக்கி டீச்சர்ஸ்கோட பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, ஒரு டீச்சருக்கு ஏகப்பட்ட வேலையாக இருக்குது. இல்லை, அதெல்லாம் கண்காணிச்சுட்டு தான் வரும். இல்லை, நீங்கள் கண்காணிச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இதை வந்து நான் அதிமுக கவர்மெண்ட்டு, திமுக கவர்மெண்ட்டுன்னு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ராப் அவுட்ஸ் ஸ்கூல்லேருந்து விலகிற குழந்தைகளை உண்மையிலுமே என்ன பண்ணுறாங்க? இப்போ மேக்ஸிமம் குழந்தைகள் என்ன ஆகும்னா, ஒரு 15 வயசில் ஒரு பையன் ஸ்கூலை விட்டு நிற்கிறான்னா, அவன் திருப்பூருக்கு வேலைக்கு போயிடுவான், பனியன் கம்பெனிக்கு. இந்த ஹொசூர், அதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி, தருமபுரி மாதிரி மாவட்டங்கள்ல எல்லாம் பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துருது 15 வயசுலேயே. குழந்தை திருமணம் அதிகம். அது நடக்குதா? அது வந்து தமிழ்நாட்டில் அதிகம். நீங்கள் வந்து என்ன நினச்சிருக்கீங்கன்னா, தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம், தமிழ்நாடு டெவலப் மாநிலம் இருக்குல்ல,
அது ஒரு சில இடங்கள்ல அது ரொம்ப ஒரு தோற்ற பிழை, அது ஒரு மாய தோற்றம். ஆனால் நிறைய இடங்கள்ல சின்னமும் குழந்தைகள் திருமணம் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து கொரோனா டைமில் நிறைய குழந்தைகளை பள்ளிக்கூடம் நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே சோசியல் ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறது. இந்த பசங்க கையில் வந்து இப்போ மா சுப்பிரமணியம் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்கிற மாதிரி, அவர் நல்வாழ்வுத்துறையெல்லாம் அமைச்சர் இல்லை, அவர் கெட்ட வாழ்வை கொடுக்குறவர், அதனால அவர் கெட்ட வாழ்வுத்துறை அமைச்சர்னு தான் சொல்லணும். அவர் சொல்ற இன்னொரு விஷயமா சொல்றாரு, அதிமுக காலத்துல தான் வந்து இப்போ போதைப் பொருள் புழக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்றாரு. இல்லை அவருக்கு வந்து அதாவது என்ன போதைப் பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னு கேட்டோம்னா என்ன சொல்றாரு, இந்த பான் மசாலாவும் குட்காவும் இருந்துச்சுன்னு சொல்றாரு. பான் மசாலா குட்காலாம் தாண்டி போய் இன்னைக்கு மெத்தஃபெட்டமைனு, கூல் லிப்பு, கஞ்சா, என்னென்னமோ பேர் சொல்றாங்க பசங்க. சின்ன அது என்னன்னா அந்த பேர் சொல்றவங்க உங்களை மாதிரி 90 கிட்ஸ் கிடையாது. உங்களுக்கு அடுத்த பேட்ச் இருக்கான்ல ஜென்சி, அவன் எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு ஜென்சிலையுமே பேர் 2000 பிறந்தவன் தான் 25 வயசு இருக்கான். அந்த 25 வயசு பையன் கூட கிடையாது, 17 வயசு பையன், 16 வயசு பையன் தான் இதை சொல்கிறான். அப்போ கஞ்சாவோ வேற ஏதோ நமக்கெல்லாம் தெரியாத ஒரு பெயர் தெரியாத பொருளோ யார்கிட்ட போய் மாட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2000க்கு இடையில அந்த பிறந்தான்டா அவன்கிட்ட போய் கிடச்சிட்டு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலைங்கிறது தான் உண்மை. அதான் என் கேள்வியும் கூட. இப்போ வந்து மாணவர்கள் ட்ராப் அவுட்ஸ் ஆகிறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்ற அளவுக்கு வராங்களே, அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னு தான் என் கேள்வி இருக்குது. இல்லை இப்போ இந்த வெட்டுறது அப்படிங்கிறதோன்னு உடனே எல்லாரும் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க, இந்த வெற்றிமாறன் மாதிரியான இயக்குனர்கள் வந்து அப்படியே ஒரே ரத்தமாக படத்தில் வன்முறையை காட்டுறதுனால தான் வருது, அந்த இயக்குனர் இப்படி காட்டுறது. சினிமாங்கிறதே நம்ம சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான். சினிமாவில் யாரும் எதையுமே கற்பனையாக எடுக்கிறது கிடையாது. ஏன்னா சினிமா எடுக்கிற எல்லா டேரக்டரும் இங்கேருந்து தானே வராங்க, சொசைட்டிக்குள்ளே தான் நம்ம விளையாடுறோம். அவன் வந்து தனியாக பூமியிலேருந்து குதிக்க வேற எங்கேருந்து குதிக்கல. ஆனால் இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை சொன்னால் சிலர் கோவப்படலாம். என்ன அப்படின்னீங்கன்னா, ஆசிரியர் கைகளில் இருந்து அந்த கட்டுப்பாடுங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் 90 கிட்ஸ் உங்கள் ஆசிரியர்கிட்ட ஏதோ திட்டு வாங்கியிருப்பீங்க, அடி வாங்கியிருப்பீங்க. நான்லாம் வந்து லேட் 70s கிட். நான்லாம் வந்து என் டீச்சர்ட்டெல்லாம் வாங்காத அடியெல்லாம் இப்படித்தான் அடின்லாம் இல்லை, அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். இப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் டீச்சர்லாம் வந்து பயமாக இருக்கும். நானும் +2 படிக்கிற வரைக்குமே டீச்சர்ட்டெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம். இது இந்த கண்டிப்புங்கிறத நீங்கள் அதை அடிங்கிறத பெரிய ஃபிசிக்கல் வயலன்ஸுங்கிறத மாதிரி அதை எடுத்துக்கக்கூடாது. அது வந்து ஒரு கண்டிப்புங்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் தேவை. ஒரு செடி நேராக வளரணும்னா அக்ரிகல்ச்சரில் அங்கங்கே அதை ப்ரூனிங் பண்ணி விடுவாங்க. நேராக வளரணும்னா சைடில் வளர கிளையெல்லாம் போயிட்டேன். அப்போ வெட்டுறதுங்கிறதுங்கிறது அந்த மரத்துக்கு வந்து கெடுதல் விளைவிக்கிறாரு. மரம் ஸ்ட்ரைட்டாக வளரணும்னா நீ ப்ரூனிங் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் அது ஸ்ட்ரைட்டாக போகும். அப்படி அதே மாதிரி குழந்தைகளுக்கு அது பேரண்ட்ஸும் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக இல்லைங்க. எந்த பேரண்ட்டுமே என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கள்ட்ட இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. என்ன அப்படின்னா என்ன தவறும் பேரண்ட்ஸ் என்ன தவறுறாங்கன்னா, மேக்ஸிமம் வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்குதா, நான் குழந்தைகளை கண்டிக்க மாட்டேன், என் குழந்தை ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு விடுறது. அது ஒரு கண்டிப்பு இல்லாத குடும்பத்தில் வளர்கிற குழந்தைகள் எல்லாமே வீணாக தான் போகும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுங்கிறது வேற, கண்டிப்புங்கிறது வேற. அந்த கண்டிப்பு செய்கிறது இன்றைக்கி பள்ளிக்கூடமும் அதை செய்கிறதில்ல, வீட்லேயும் நம்ம செய்கிறதில்ல. இப்போ இந்த பசங்களையே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த குற்றத்துக்கும் இந்த அரசுக்கும் சம்மந்தமே இல்லைன்றீங்களா? ஐயோ, அரசுக்கு சம்மந்தமே இல்லை. அரசு வந்து முழுதாக இதற்கு பொறுப்பேற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்களும் நான் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு எந்த மீடியாவும் இதை பெரிய அளவுக்கு பேசலை. அரசாங்கம் என்ன தவறுதுன்னா, இப்போ கஞ்சாவை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு தானே. கஞ்சாவோ அது வேறு எந்த போதைப் பொருளோ, அந்த போதைப் பொருள் இந்த சின்ன பசங்க கையில், இவனுங்க சின்ன பசங்கள்லாம் சொல்ல முடியாது, 17 வயசுனா அவனுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சவங்க தான். கவர்மெண்ட் கொடுக்குற அந்த கணக்கு இத்தனை வயசு வரைக்கும் அவங்கள நீங்கள் பெரியவங்களா கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் அவனுக்கு உலகம் தெரிஞ்சவனுங்களா தான் இருக்கானுங்க, ஒன்றும் தெரியாத பசங்களாகலாம் ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த ஒரு பக்கம் வந்து என்னென்னா, நம்ம தான் ரவுடிசத்தையும் வளர்த்து விடுறோம், நம்ம தேவைகளுக்காக ரவுடிசத்தையும் வளர்த்து விட்டுட்டு, இன்னொரு பக்கம் கஞ்சாவையும் இந்த சின்ன பசங்க கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு, ஆனால் எல்லாமே ஒழுங்காக நடக்கணும்னா அது நடக்காது. அப்போ இந்த கஞ்சாவை தடுக்கிறதுக்கு திமுக அரசாங்கம் வந்து ஒரு விஷயமும் செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னா, இங்கே டிஜிபியே கிடையாது நமக்கு. ஒரு பொறுப்பு டிஜிபி, அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, நேரு கேஸில் இது பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னோன்னா அவருக்கு நெஞ்சுவலி வந்துச்சு. இப்போ நெஞ்சுவலி வந்தவருக்கு அவரே ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு இன்னொரு பொறுப்பு. அப்போ பொறுப்பு டிஜிபி தான் இப்போ இருக்கார். நமக்கு இருக்கிறது பொறுப்பு டிஜிபி. சம்பவம் தொடர்பாக வந்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு என்னன்னா, இது வந்து தவறா சித்தரிக்கிறாங்க, அந்த பையன் ஒன்றும் சாவலை, அவர் வந்து சிகிச்சையில் இருந்தார், அவர் சொந்த ஊருக்கே நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயமும் சொல்றாரு என்னன்னா,
இதை வந்து வட மாநிலத்தவர் அதனால வந்து இவர் தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி வதந்தியெல்லாம் பரப்பாதீங்கன்னு தான் சொல்றாருல்ல மேடம். சார் நம்ம 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 ஊர் மென்டாலிட்டியும் ஒன்று இருக்குது சார். அது நம்ம வந்து என்னன்னா இந்த உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல, உடன்பிறப்புகள் இவங்க ஏதாவது நெட்டில் அவன் பான்பராக் போட்டுட்டு துப்புறான், படிப்பறிவு இல்லாதவன் பான்பராக் போட்டு துப்புறவன், அப்புறம் வடக்கத்தான், என்னென்ன பேர் வைக்க முடியுமோ ஒரு வெறுப்புணர்வை அந்த வட மாநிலத்து மேலே வர்றவங்க மேலே உருவாக்குனதே யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக ஐடி விங். இதுக்கு வந்து நீங்கள் திமுக ஐடி விங் காரணத்தையோ இல்லை எந்த உடன்பிறப்பு சோசியல் மீடியாவில் இருக்கானோ அவனோட அக்கௌண்ட் எடுத்து நீங்கள் பாருங்க. அதிமுக யாருமே சொல்லலைங்க. இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதிமுக மாதிரியான ஒரு மிதவாத இயக்கம் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கான ஒரு சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அதிமுக. அதிமுகவில் வந்து இப்போ இந்த விஜய் அரசியலுக்கு வந்தார், அவங்கள பார்த்து தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அதிமுக காரங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் ஹேண்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த இடத்துலையாவது அவங்கள தற்கொலை, அவன் படிக்காதவன், அவன் அப்படி இப்படின்னு யாரையும் வந்து சும்மா ஸ்டாம்ப் பண்ற வேலையை ஒருபோதும் அதிமுக பண்ணாது. அரசியலே பண்ண மாட்டேன்றதான இதெல்லாம் இந்த தற்கொலைன்னு சொல்றதும், வட மாநிலத்துல இருந்து இங்க பிழைப்புக்காக வரவங்களை வந்து நீங்க வடக்கத்தான்னு சொல்றதும், பான்பராக் போட்டு துப்பணும்னு சொல்றதும் தான் அரசியல்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி கேவலமான அரசியலை செய்யறவன் கையை காலை முறிச்சு விட்டா கூட அது தப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் இல்லை, இப்போ வட மாநிலத்தவர்கள் எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக வேலை தேடி போகிறது இல்லையா, மலேசியா போகிறது இல்லையா, சிங்கப்பூர் போகிறது இல்லையா, இருக்கிற அரபு நாடுகளில் போய் நம்ம ஆட்கள் வேலை பார்க்கறது இல்லையா, அப்போ அங்கே நமக்கும் தானே பயங்கரமான அட்ராசிட்டிலாம் நடக்குது இல்லையா. அப்போ அதே தான் சார், நம்மால் ஃபாரின் போகிறான், இவன் இங்கே தமிழ்நாடு ஏதோ பெரிய வளர்ந்த ஒரு ஊருன்னு நினச்சிட்டு அவன் இங்கே வரான், அவ்வளோதான். இங்கே வந்த உடனே நம்ம எல்லாருமே நமக்கு உள்ள எல்லாத்துக்குள்ளேயுமே அவங்க மேலே ஒரு சின்ன ஏதோ ஒரு அது வன்மோன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று இருக்குது. அது சில நேரம் வெறுப்புணர்வாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பசங்களுக்கு வந்து அவனுங்க வெட்டுறானுங்கன்னா அவங்க ஆல்ரெடி போதையில் இருக்கான். இப்போ தமிழ்நாட்டுக்காரன் எவனையாவது இப்படி வெட்டணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தான், அந்த வயசு இருக்கிற பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான், திருப்பி தாக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருப்பான், அடிக்கிறதுக்குங்க. இப்போ அந்த ஏரியாலேயே இருக்கான் அப்படின்னு சொன்னேன்னா இவனுக்கு ஈக்குவலாக அவனும் கெட்ட வார்த்தை பேசுவான், 2 பேரும் அடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ நான் முழுசாக பார்க்கல, எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. அவன் வந்து ஏதோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் அவன் ட்ரெயினை விட்டு இறங்கி போகிறப்ப தான் இவங்க போய் வெட்டுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பயந்தவனை ஒருத்தன் வந்து நம்மளை தாக்க வரான்னு வரும்போதுங்களேன், பயந்துட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நம்ம இன்னும் போட்டு அடிப்போம். அதான் நம்ம ஜெனரல் சைக்காலஜி. நமக்கு மாட்டினான்டா ஒரு இழிச்ச வாயன் போட்டு தான் நம்ம போடுறது எல்லா இடத்துலையுமே. அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் இந்த தவறே நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதை வந்து ஒவ்வொருத்தருக்குமே நம்ம அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? இப்போ ஒருவேளை நம்ம தமிழ் அஸ்ராகாக் மாதிரியான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இல்லை அது ட்ரெயின் ஏரியாக்குள்ளே நடந்தது, அதுக்கு வந்து நீங்கள் ரயில்வே போலீஸை தான் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்லாமல் போனது வரைக்கும் அவருக்கு அஸ்ராகாக்கு நம்ம பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். பட் நீங்கள் வந்து இது வெறும் கஞ்சா மட்டுமே அப்படின்னு பார்க்கறத விட சமூகத்தில் இந்த மாதிரி குற்றவாளிகள் அதிகமாகிறதுக்கு, ஏன்னா ஸ்கூல்ஸ் வந்து மிக முக்கிய காரணம். ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற டீச்சரை இன்றைக்கி ஒரு வடமாநிலத்தை பையனை அடிச்சிட்டாங்கன்னு நம்ம இப்படி வெட்டிட்டாங்க. ஸ்கூலில் வாத்தியாரை வெட்டியிருக்க கேசஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா? டீச்சர்ஸ், டெம்பரவரி டீச்சர்ஸ் அடித்த கேசஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அப்போ ஸ்கூலுங்கிறது இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை வந்து இந்த அன்பில் மகேஷ் கையில் என்னைக்கு போச்சு அன்னைக்கு அது நாசமாக போச்சுங்க அந்த துறை. இதுக்கு வந்து அன்பில் மகேஷும் ஒரு வகையில் காரணம்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், இப்போ இந்த பையனுக்கு 17 வயசுனா அவன் வந்து எப்போ ட்ராப் அவுட் ஆனா தெரியல, சரிங்களா? அப்போது இதுக்கு டைரெக்டாக அன்பில் மகேஷ் வந்து பொறுப்பேற்க முடியுமா, ஒரு அமைச்சராக பொறுப்பேற்க முடியுமா? சொல்கிறாரு மேடம், கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, எவ்வளோ ட்ராப் அவுட்ஸ் ஆகிறாங்க அவங்கள கண்காணிக்கிறோம் சார். அவருக்கு உண்மையிலுமே அன்பில் மகேஷுக்கு உதயநிதியோட பிஏவாக வேலை பார்க்கறத தவிர்த்து வேறு எந்த வேலையுமே அவர் பார்க்கல. இது நான் சொல்கிறது தப்புன்னா நீங்கள் ஒரு இதுக்காகவே போய் அன்பில் மகேஷோட பள்ளிக்கல்வித்துறையோட ஐஏஎஸ் செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவர் பள்ளிக்கல்வித்துறைக்காக என்னத்தை செய்தான்னு கேட்டு பாருங்கள். அவர் மேக்சிமம் உதயநிதியோட பிஏவாக இருக்கிற வேலையை மட்டும்தான் அவர் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பள்ளி குழந்தைகளை வந்து ஜெர்மனி ஜப்பான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு, ஒரு எஜுகேஷனல் டூர்லாம் கூப்பிட்டு போகிறாரு, அவரை பட்டு இப்படி சொல்லிட்டீங்க சார். உங்களுக்கு இந்த டிவியில் 2 நிமிஷம் அவங்க படம் காட்டுவாங்க, படம் காட்டுறதுல நான் இன்னமும் சொல்கிறேன், அதிமுக வந்து திமுக மாதிரியானலாம் படம் காட்டினதே கிடையாது, படம் காட்டவும் தெரியல, சரிங்களா? இவங்க ஒரு நிமிஷம் படம் காட்டினா அதில் ஒரு குழந்தை நான் ஜப்பான் மொழியில் பேசுவேன், இன்னொரு குழந்தை நான் ஜெர்மனியில் பேசுவேன், அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன்னு இருக்குதுல்ல, நீங்கள் அதை பார்க்குறீங்க. இங்கே வந்து 7ஆம் கிளாஸ் குழந்தைக்கு 8ஆம் கிளாஸ் குழந்தைக்கு வந்து 247 லெட்டர்ஸ், தமிழ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் எழுத்துக்களை கண்டுபிடிக்க தெரியல தெரியுமா? 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு மாணவிக்கோ மாணவனுக்கோ அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த 247 தமிழ் எழுத்துக்களை படிக்க தெரியல. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 8 + 8 = 16ன்னு சொல்ல தெரியல,
கணக்கு போட தெரியல, பேசிக் அதே மேத்தமெட்டிக்ஸ். அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 4ஆவதோ 2ஆவதோ படிக்கும்போது அப்போ அதிமுக ஆட்சி தான் நடந்திருக்கும். அப்போ அவங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல, அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தளவுக்கும் இதுக்கு முன்னாடி இன்னைக்கு இதுக்கு போயிருக்காரு பார்த்தீங்களா, தாவேக்காவுக்கு. செங்கோட்டையன் காலகட்டத்தில் அவர் மினிஸ்டராக இருந்த காலகட்டங்கள்லாம் வந்து பள்ளிக்கல்வித்துறை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே தவறு பண்ணும். இன்றைக்கி மழை வரும், மழை வராதுன்னு சொல்லும், ஏதோ ஒன்று தப்பாக மாட்டிக்கும், எக்ஸாம் இருக்குன்னு சொல்லும், அப்புறம் எக்ஸாம் நடக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் இங்கே ஃபவுண்டேஷனே ஸ்பாயில் ஆகிருக்கு. திமுக ஆட்சியில் ஃபவுண்டேஷனே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து கட்டடம் வீக்காக இருக்குதுங்கிறதுக்கு காரணம் என்னது? அடிப்படை சரியில்லை. அப்போ நீங்கள் அடிப்படை சரியில்லைங்கிறத நம்ம எல்லாருமே சொல்ல மறந்துட்டு அது திமுக காரங்க அதனால் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு. பள்ளிக்கல்வித்துறை வந்து இந்த அன்பில் மகேஷ் காலகட்டத்தில் அது நாசமாக போய் கிடக்குது. அதை சரி செய்வதற்கு திருப்பி ஒரு 10 ஆண்டுகளாவது அது தேவைப்படும். அதுதான் உண்மை. இன்றைக்கி இந்த குழந்தை ஒரு பையன் ஒரு 3 பசங்க இப்படி அது குழந்தையும் சொல்ல முடியாது, அவனுங்க இப்படி ஆயிருக்கானுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒருத்தனை மனநலம் சரியில்லைன்னு வேற சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்படிங்கும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல அரசாங்கம் அமைந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதாகாது. ஆனால் இங்கே ஒரு அரசாங்கமே என்ன பண்ணுதுங்கதான் கேள்வி. ஒரு அரசாங்கமே என்ன பண்ணுது? மெத்தஃபெட்டமைன் கடத்தினவனை, சர்வதேச அளவில் கடத்தவனை காப்பாற்றுது. அமீரோட பேர் வந்து டைரக்டர் அமீரோட பேர் வந்து இதில் இருக்குது, குற்றப்பத்திரிகையில் இருக்குது தெரியுமா? அவர் எல்லா திமுக மேடைகள்லையும் இருக்காரு. அப்போ என்ன சொல்கிறீங்க? அமீர் மாதிரி மெத்தஃபெட்டமைன் கடத்தினவன் எல்லாரும் வந்து திமுக மேடையில் ஏறிட்டீங்கன்னா உங்கள் குற்றங்கள் மறைக்கப்படும் அப்படின்னு. அமீர் மேலேயோ அவங்களாம் போட்டது வந்து நார்காட்டிக்ஸ் மேடம், சென்ட்ரலில் தான் அவங்க தான் போட்டிருக்காங்க. அதை எப்படி திமுக காப்பாற்றுச்சுன்னு நம்ம 19 சொல்ல முடியாது மேடம். சார் இது ஃபஸ்ட்டு சர்வதேச போலீஸ் கண்டுபிடிச்சதுனால தான் வேறு வழி இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே அது போட்டுச்சு, சரிங்களா? ஆனால் அதை காப்பாற்றுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுச்சு. இந்த கேஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மெத்தஃபெட்டமைன் வந்தோன்னே திமுகவோட நிர்வாகி இந்த கோடமங்கலத்துலாம் சிட்ரஸ்ன்னு ஒரு பேர் எழுதியிருக்குன்னு தெரியுமா? அவர் தான் வந்து அது அவரோட பேரும் அதில் ஃபஸ்ட்டு அடிபட்டது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரோட பேர்லாம் வரல. அப்போ சிட்ரஸ் யார் காப்பாற்றினா? இல்லை மேடம், காப்பாற்றினதுக்கு அப்போ நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவும் இப்போ ஒரு வகையில் இருக்குன்னு சொல்லலாமா? சார் அது வந்து ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் நீங்கள் மீடியா புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த திமுக பண்ணுற அத்தனை 420 வேலைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் காட்டியும் கொடுக்குது, ஒரு இடத்துல காப்பாற்றியும் கொடுக்குது. அதுதான் ப்ராப்ளம். வச்சுருக்கீங்க கூட்டணி விஷயம். தேர்தல் கூட்டணி தானே சார். அதிமுக வைத்திருப்பது தேர்தல் கூட்டணி. திமுக அவங்களோட வச்சிருப்பது எல்லா கள்ளத்தனங்களையும் காப்பாற்றுவதற்கான கூட்டணி. அது ஒரு என்னது திருட்டுகளை காப்பாற்றுவதற்கு, மெத்தஃபெட்டமைன் திருட்டை காப்பாற்றுறதுக்கு, இந்த கிட்னி திருட்டை காப்பாற்றுறதுக்கு, அப்புறம் KN நேரு 1000 கோடி அடித்தா, அன்பில் மகேஷ் 1000 கோடி அடித்தா, தங்கம் தென்னரசு 1000 கோடி அடித்தா, இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கான வேலைகளை பிஜேபி பார்க்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. வந்து ஊழல் புகார்லாம் கொடுத்து ஒரு பிரயோஜனமோ இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது சார். அது இல்லை, இது ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஒத்துக்கிறேன் நான் பர்சனலாக ஒரு ஜேர்னலிஸ்டாக அதை வந்து ரொம்ப எப்படி சொல்லுது, ரொம்ப வருத்தத்தோடையும் துக்கத்தோடையும். சார் ஒரு மினிஸ்டர் 1000 கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்காருன்றத இடியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேலை வெட்டி இல்லாமையே அதை பண்ணாங்க. அவ்வளோ ரெக்கார்ட்ஸை எடுத்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க 1000 கோடின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே வந்து அந்த ஃபைல் நகரவே விடாமல் KN நேரு வந்து இன்றைக்கி நல்லா அப்படியே ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து டிஎம்கேக்கு ஃபேவர் பண்ணுது. திமுகவும் பாஜக கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க சார். கள்ள கூட்டணி எல்லாம் கிடையாது. அவங்க டைரக்டா இது என்ன கள்ள கூட்டணி? டைரக்ட் கூட்டணி தான் இதெல்லாம். நாங்க தேர்தல் கூட்டணி தான் வச்சிருக்கோம், சரிங்களா? ஆனால் அவர்கள் வைத்திருப்பது நேரடி கூட்டணி. அதாவது உண்மையா சொல்லணும்னா பாஜகவோட பி டீம்ங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக தான், சரிங்களா? இன்னைக்கு திமுக வந்து ஏன் காங்கிரஸை வந்து கூட்டு பிடிச்சிக்கிட்டே வச்சுட்டு இருக்கு சொல்லுங்க? ஒரு தேர்தல் அரசியலுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் வாக்கு இருக்கு, 5% 6% அதெல்லாம் கிடையாது. அவங்க வச்சிருக்க 5% 4.5, அவனுக்கு 5% எல்லாம் இல்லை, 4.5% தான். அது 4.5%க்குலாம் இல்லை. அந்த இவங்களோட காங்கிரஸ் கூட இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தியா? நான் வந்து செக்குலர் கவர்மெண்ட்டு, நான் ஒரு மத சார்பின்மை, ஏன்னா நான் காங்கிரஸ் கூட இருக்கிறேன், நான் சிறுபான்மையினர் எல்லாம் காப்பாற்றுவேன், ஏன்னா நான் காங்கிரஸ் கூட இருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் காங்கிரஸ் கையை காட்டி விட்டு போகலாம்ல. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த காங்கிரஸில் யாராவது போய் ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்களா? அவங்கள தூக்கி ஏன் இது திமுக காங்கிரஸ் ஏன் தூக்கி சுமக்குது? காங்கிரஸ் இவங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காகத்தானே ஒழிய மற்றபடி பதவியில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆளும் அரசாக இருக்கின்ற பாஜக வந்து ஏன் வந்து இவங்க அந்த ஒரு மாதிரி நான் ஒரு நாடகம் நடத்துகிறேன், நான் உன்னை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு
ஏன் KN நேரு மேலே கேஸ் போட சொல்லி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி இன்னும் பண்ணாமல் இருக்குது? ஏன் வந்து உங்களுக்கு மத்திய அரசு இதை பற்றி எந்த அழுத்தமும் இடி வழியா ஏன் வரவே இல்லை? ஏன் நீதிமன்றத்தின் வழியா வரல? கடிதம் எழுதுனாங்க, 2 வாட்டியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல வந்து அப்புறம் இந்த டிஜிபிக்கு நெஞ்சுவலி வந்து இவரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா அப்புறம் இன்னொரு பொறுப்பு டிஜிபி போடுவீங்களா? டிஜிபி இருக்காரு, அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. அதான் பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி, அப்புறம் அந்த பொறுப்புக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னு பொறுப்பு ஸ்கொயரு பொறுப்பு கியூப்னு நீங்கள் பாட்டில் போயிட்டே இருப்பீங்களே ஒழிய வேற எதுவும் உருப்படியாக நடக்க போகிறதில்ல. இது எல்லாமே தான் இங்கே மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையில திருட்டுத்தனங்களில் மட்டும் கூட்டணி இருப்பதன் காரணமாக தான் எங்கேயோ திருத்தணியில் இருக்கிற ஒரு பையன் கையில் அருவா போகுது. இட்ஸ் ஆல் டைரக்ட்லி ரிலேட்டட். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. வெறும் கஞ்சா பரவல் மட்டும் கிடையாது. கஞ்சா பரவலாக அந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் நினச்சா தடுக்க முடியாதா? ஆனால் தடுக்காது. ஏன்னா கஞ்சாவோ மற்ற போதைப் பொருளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவன் அங்கே வெளியே எங்கேருந்தோ கடத்திட்டு வரவன் எல்லாத்துலேயுமே வந்து திமுகவோட பங்கு அதோட முதல் குடும்பத்துக்கு போகுது சார், சபரீசனுக்கு போகுது. இல்லைன்னு சொல்ல முடியுமா அவர்களால்? ஆதாரம் இருக்கணும், இல்லைன்னா உங்களால் வழக்கு பாயட்டும் சார், பாயட்டும், அப்படியாவது தெரியட்டுமே, மக்களுக்கு தெரியட்டும். ஏன் அப்போ சரி ஓகே, அப்போ ஏன் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து மெத்தஃபெட்டமைன் கடத்தவனை காப்பாற்றுது, கிட்னி திருடுறவனை எதுக்கு சார் இந்த கவர்மெண்ட் காப்பாற்றுது? பாலியல் கேஸில் ஒரு பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ணனா அவனை எதுக்கு காப்பாற்றுது இந்த கவர்மெண்ட் விழுந்து வந்து? ஏன் திருடனுங்களை, பொறுக்கிகளை, மொல்லமாரிகளை, முடிச்சவைகளை ஸ்டாலின் அரசாங்கம் காப்பாற்றுகிறது? அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் வழக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு நீதிமன்றத்துல இருந்து. அது என்ன வருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண முடியாது. இல்ல உங்களுக்கு பயம் வந்துச்சு, தேவராஜுக்கு பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம மேலே யாரை போட்டு விட்டுருவானுங்களோ அப்படின்னு. நீங்க வந்து பத்திரிகைக்காரர்களை வந்து திமுக அச்சுறுத்தத்தான் செய்யும். நீங்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு பயந்துட்டு எல்லாரும் நாங்கள் வந்து உண்மையை பேச மாட்டோம்னா அப்போ தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு பையன் கையில் 2 பசங்க அறுவாள் தூக்கிட்டு இருக்காங்கன்னா நாளைக்கு 200 பேர் தூக்கிட்டு இருப்பான். அப்புறம் 2000 பேர். ஜெர்னலிஸ்ட்டுக்கு வந்து என்றைக்குமே நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு வந்து ஆதாரம் தான் முக்கியம். அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆதாரத்தை நீங்கள் பத்திரிகை துறை தான் தேடி கண்டுபிடிச்சு தரணும் சார். நீங்கள் தான் இன்வெஸ்டிகேஷன். அது நம்ம ஒரு சைடு பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல, அதுக்கான ஆதாரம் இருக்கா? அதுதான் சரி. நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. சபரீசன் அவர்களால் காவல்துறையில் போஸ்டிங் வாங்கி உட்காந்துருக்க உயர் அதிகாரிகள் எத்தனை பேர்னு லிஸ்ட்டு மட்டும் எடுங்க. அப்பா சபரீசன் இந்த போலீஸ் துறையில் தலையிடுறாரா இல்லையா? இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சபரீசன் கூட கான்டாக்டில் இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரிய வரும். எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சபரீசனோட நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறார்கள் அப்படிங்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். பொறுத்து இருந்து பார்ப்போம் மேடம். நடப்பு அரசியல் பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் மேடம். நன்றி.